பொறுத்த வரைக்கும் எல்லா ஏரியாவும் சிம்பிளான கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். மேஜராக எந்த ஏரியாலையும் வேலை அதிகமாக வராது. மெயினாக பார்த்தீங்கன்னா சுராஜை விரும்புகிற காரணமே அதுதான். போனாலும் பின்னாடி வந்து ஃபினிஷிங் வந்துடும். பிடிஎஸ் ஸ்பீடு வந்து சேர்ந்து கிடைக்கிறதுனால அந்த ஃபினிஷிங் வந்துடும். சுராஜை பார்த்தீங்கன்னா விரும்புறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ரீசன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சுராஜில் நியூவாக லான்ச் ஆகிருக்கக்கூடிய 855 4 wheel drive மாடல் டிராக்டர் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. சுராஜில் 855 பார்த்தீங்கன்னா 1983 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா 744க்கு அடுத்து ஹையர் ஹெச்பி கேட்டகரியா, அதாவது ஒரு 50 to 55 ஹெச்பி கேட்டகரிக்குள்ளே ஒரு நல்ல டீசெண்டான பவரோட நல்ல ஒரு லைஃப் கொடுத்த மாடல்னால் சுராஜில் பார்த்தீங்கன்னா 855 தாங்க. சுராஜில் பார்த்தீங்கன்னா 744க்கு அடுத்து நல்ல ரீச்சான மாடல்லாம் 855 தாங்க. 855 பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே ஒரு தனியான மார்க்கெட் இருக்குது, நல்ல ரீசேல் வேல்யூ இருக்குது. சுராஜின் எடுத்துட்டாலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வேலை எதுவும் வராதுங்க. எந்த ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா கீர் பாக்ஸாக இருக்கட்டும் எல்லாம் சிம்பிளான கன்ஸ்ட்ரக்ஷனாக தான் இருக்கும். சிம்பிளாக இருந்தாலுமே குவாலிட்டியை கொடுத்துருப்பாங்க. அதுதான் சுராஜில் மெயினான ஒரு விஷயமே. கிர்லோஸ்கர் இன்ஜின்லேருந்தே பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகிட்டே வந்தது. பார்த்தீங்கன்னா இப்போ சுராஜோட ஓன் பிராண்ட் இன்ஜின் போட்டு அவங்க டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த சுராஜில் நியூ மாடலில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் லான்ச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. அது என்னென்னா சிங்கிள் பீஸ் பானட்டு, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பானட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேஸ் பீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கீர் பாஸில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. 8+2ல் சென்டர் ஷிஃப்ட்டு, சைடு ஷிஃப்ட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 12+3 கீர் பாஸ், சைடு ஷிஃப்ட் கீர் பாஸ். அப்புறம் இன்ஜின் சிசி வந்து அதிகம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. 3500 சிசி இருக்கக்கூடிய இன்ஜின். அதே மாதிரி பிடிஓவில் பவர் வந்து அதிகம் பண்ணியிருந்தாங்க, அதிகம் பண்ணிக்கிறாங்க. இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா 42 ஹெச்பி பழைய மாடலில் பிடிஎஸ்பி பார்த்தீங்கன்னா இதில் 45 ஹெச்பி வந்து கொடுத்துக்கிறாங்க பிடிஏ பவரை பொறுத்த வரைக்கும். இந்த அப்டேட்டெல்லாம் மேஜராக இருந்துச்சு. அப்புறம் சைடு டிசைன் ஒர்க்கு, மட்கார்டு டிசைன் வந்து மாற்றிட்டாங்க. பழைய இதிலலாம் பார்த்தீங்கன்னா மட்கார்டு வந்து அந்த டயரை கவர் பண்ணுற அளவுக்கு ஒரு மட்கார்டு, சைடு மட்கார்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த மட்கார்டு டிசைன் வந்து நீட்டாக மாற்றிக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இதில் 1800 கிலோ இருந்துச்சு. கடைசியாக லான்ச் ஆன மாடலில் 5 ஸ்டார் இண்டிபெண்டன்ட் கிளச்சோட வந்தது 1800 கிலோ இருந்துச்சு. இப்போ இந்த வந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்த மாடலில் 2000 கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டியோட ஹைட்ராலிக் செக்ஷன் வந்து கொடுத்துக்கிறாங்க. இந்த அப்டேட் எல்லாம் இருக்குங்க. சுராஜில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து டெவலப் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. சுராஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் மொத்தம் 3 மாடல் இருக்குது. அதாவது டிரைவை பொறுத்த வரைக்கும், டிரைவ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 வீல் டிரைவில் ஒரே மாடல் இருக்குது, 16 சைஸ் டயரோட வரும். 4 வீல் டிரைவில் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் ஃபுல்லாக சீல்டு ஆக்சில். இந்த மாதிரி மாடலில் பார்த்தீங்கன்னா 14 சைஸ் டயரோட பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் சீல்டு ஆக்சிலோட இந்த மாடல் வருது. இதில் இன்னொரு மாடல் இருக்குது டிரைவில். என்னென்னு பார்த்தீங்கன்னா சுராஜில் 963ல் வர மாதிரி சேம் பார்த்தீங்கன்னா 9.5க்கு 24 டயர் சைஸோட பின்னாடி 16 சைஸ் டயரோட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மாடலும் ஒன்று இருக்குது. இதில் 3 மாடல் இருக்குது. கீர் பாஸில் ஒரு 3 மாடல், மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாடல் வந்து இந்த மாடல்ஸில் இருக்குது. நியூவாக வந்திருக்கக்கூடிய சுராஜில் இருக்குது. சுராஜில் பார்த்தீங்கன்னா 855ங்கிறது 55 ஹெச்பி கேட்டகரியை மென்ஷன் பண்ணக்கூடியது 8000 சீரீஸில் வருது. எஃப்இங்கிறது ஃபியூல் எஃபிஷியன்ட் சீரீஸு. இதில் ஓல்டு மாடலில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம் சீரீஸும் வந்துச்சு. எக்ஸ்ட்ரா மைலேஜ் சீரீஸ்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அது நியூ மாடலில் பார்த்தீங்கன்னா அந்த மாடல் கிடையாது. அந்த 855 எக்ஸ்எம் கிடச்சுன்னா நான் ரிவ்யூ பண்ணுறேங்க. சுராஜை பொறுத்த வரைக்கும் எல்லா ஏரியாவும் சிம்பிளான கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். மேஜராக எந்த ஏரியாலையும் வேலை அதிகமாக வராது. மெயினாக பார்த்தீங்கன்னா சுராஜை விரும்புகிற காரணமே அதுதான். சுராஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ரேட்டர் நல்லா ஓட்ட தெரிஞ்ச ஆப்ரேட்டர் எப்படி ஓடினாலும் ஆப்ரேட்டரோட கைவசத்துக்கு வண்டி வரும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சுராஜ் ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டியாக நல்ல ஒரு பவரோட கொடுத்த ஒரு பிராண்டு. டார்க் வந்து ஒவ்வொரு வேலையிலையும் அதிகமாக நல்லாயிருக்கும். டார்க் டிஸ்ட்ரிபியூஷன் நீங்கள் எந்த ஒரு கீரை செலக்ட் பண்ணி எந்த ஒரு வேலை செய்யறனாலும் அந்த வேலைக்கான டார்க் வந்து சுராஜை பொறுத்த வரைக்கும் நீட்டாக இருக்கும். இந்த டிராக்டர் டாப் டு பாட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனால லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிசைன் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக மாற்றிட்டாங்க. முன்னாடி இருந்த அந்த ஸ்கொயர் பானட் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கரு டிசைன் கொடுத்து அப்படியே நீட்டாக டிசைன் பண்ணி கொண்டு வந்துக்கிறாங்க. பழைய சுராஜிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த டாப் வந்து இதோட நிற்கும். இந்த டாப் மட்டும் ஓப்பன் பண்ணுற மாதிரி சைடில் லாக் கொடுத்துருப்பாங்க, ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த லேட்டஸ்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பானட்டே ஓப்பன் பண்ணிக்கலாம். லேட்ச் லாக் மாதிரி கொடுத்துக்கிறாங்க. ஸ்டீலில் தான் கொடுத்துக்கிறாங்க. இது வரைக்கும் வென்டிலேஷனை பொறுத்த வரைக்கும் 3 டேரெக்ஷன்லேருந்து கொடுத்துக்கிறாங்க. காத்தோட்டம், இன்ஜினுக்கு காத்தோட்டம் பார்த்தீங்கன்னா 3 டேரெக்ஷனில் இருக்கும். ஹெட் லேம்ப்பு எல்லாமே நீட்டாக கொடுத்துக்கிறாங்க. லாக்கிங் பாயிண்ட் இங்கே இருக்கும். அப்புறம் பழைய சுராஜுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சேஸ் இருக்காது. பழைய சுராஜிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆக்சல் 2 வீல் டிரைவ் ஆக்சல்லாம் அந்த ஆக்சலில் கொண்டு போய் பம்பரெல்லாம் வச்சுருப்பாங்க. அது ஏதாவது ஒரு இடத்துல முட்டுதுன்னா ஆக்சிலில் வந்து டேமேஜ் ஆகும். இல்லை ஏதாச்சும் ஒரு ஃப்ரண்ட்டில் ஏதாவது ஒரு லோடர் ஏதாச்சும் ஒரு ஃபிட்டிங் போடுறனாலும்
எக்ஸ்ட்ரா நீங்கள் சேஸ் கொடுத்து தான் போடுற மாதிரி இருந்துச்சு. அந்த ட்ராபேக்கை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சேஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சுராஜை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபிட்டிங்ஸ் ஏர் ஃபில்ட்ரு எல்லாமே சைடில் போகிறதுனால ஃப்ரண்ட்டில் வந்து ரேடியேட்டர் கூலிங் சிஸ்டத்துக்கு வந்து நல்லா ஈஸியான ஏர் ஃப்ளோ இருக்கும். ஸோ சுராஜை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் ஹீட்டிங் கம்ப்ளைண்ட் வந்து வராதுங்க. அந்த மாதிரி ரேடியேட்டர் அலுமினியம் ரேடியேட்டரோட கொடுத்துருக்காங்க. நல்லா ஏர் ஃப்ளோ இருக்கிறதுனால நல்ல கூலிங் எஃபெக்ட் வந்து கிடைக்குங்க. ரேடியேட்டர் கொடுத்துருப்பாங்க. இதுக்கான ரிசர்வேயர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். அதுக்கடுத்து இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இதில் சுராஜில் பார்த்தீங்கன்னா சுராஜோட 3500 cc இருக்கக்கூடிய இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ரேட்டட் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 2000 ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டார்க்கு 200 நியூட்டன் மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. 1300 to 400 ஆர்பிஎம்மில் அந்த ஆர்பிஎம்மில் வந்து அந்த டார்க் வந்து கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு பேக்கேஜான இன்ஜினுங்க. பழைய சுராஜிலேருந்தே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்பிஎம் செட்டிங் வந்து ரொம்ப கம்மியாக வச்சாலே இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். லோ ஆர்பிஎம்மில் நல்லா ஒரு டார்க் இருக்கக்கூடிய இன்ஜினு அந்த மாதிரி இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவல் ஹெட் இருக்கும் இன்ஜினை பொறுத்த வரைக்கும். பம்புன்னு பார்த்தா போச்சோட இன்லைன் பம்ப் வந்து கொடுத்துருப்பாங்க. டீசல் ஃபில்டர் வந்து யூஸ் அண்ட் த்ரோ டைப்பில் இருக்கும். குவாலிட்டி ஃபில்டர் எலமெண்ட் மாத்திர மாதிரி ஒரு ஃப்ளோட் ஃபில்டரோட இருக்குங்க. இந்த மாதிரி செட்டிங்கோட வருது. டீசல் டேங்க் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 62 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் ஆயில் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் தனியாக வந்துடும். இதில் கார்லலாம் வர மாதிரி பார்த்தீங்கன்னா தனியாக வந்துடும். ஸ்டேரிங் பம்ப் லைஃப் வந்து நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி தனியாக கொடுத்தது. இதுக்கான பம்ப் செக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க. இன்ஜின் பிளாக்கில் இந்த மாதிரி வச்சு நீட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் ஏர் ஃபில்டர்னு பார்த்தா ஏர் ஃபில்டரில் எந்த சேஞ்சஸ் பண்ணலைங்க. ஆயில் பாத் டைப் ஏர் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா யூசேஜுக்கு தகுந்த மாதிரி அவங்க ட்ரை டைப் ஏர் ஃபில்டர் வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கிறாங்க. ஸோ உங்களோட யூசேஜ் பொறுத்து நீங்கள் மாற்றிக்கலாங்க. இந்த ஒரு அப்டேட் வந்து கம்பெனி சைட்லேருந்து கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். ட்ரை டைப் ஏர் ஃபில்ட்ரு ரொம்ப டஸ்டான ஏரியாவில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏர் ஃபில்டர் வந்து ட்ராபேக்காக இருக்கும். அவ்வளோதாங்க. அதுக்கடுத்து எக்ஸாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்ட்ராஃப்ட் ஸ்டைலு. அதை எக்ஸாஸ்ட்டோட மஃப்ளரோட டிசைன் வந்து மாற்றிக்கிறாங்க. இந்த டிசைன் மாற்றினால பார்த்தீங்கன்னா பழைய சுராஜுக்கு இதுக்கும் சவுண்டில் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக ஓட்டினவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பழைய சுராஜ் ஓட்டிட்டு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் சவுண்டு வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் இதில் வந்து ஆல்ட்ரேஷன் கொஞ்சம் பண்ணிக்கிறாங்க, அப்டேட் பண்ணிக்கிறாங்க. இந்த சைலன்சருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்டு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீட்டாக இருக்கும். இன்ஜின் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா தெளிவாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் ஹீட்டிங் கம்ப்ளைண்ட் அது எதுவுமே வராது. கரெக்டாக ஏர் பிடிச்சி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தால் நல்லா வந்து லைஃப் வந்து கொடுக்குங்க. அதுக்கடுத்து ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்க்கு தனியாக பின்னாடி ஹைட்ராலிக் தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபில்டர் எலமெண்ட் ஃபிட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டான பொசிஷனில் வச்சு கொடுத்துருக்காங்க. செல்ஃப் மோட்டரிங் இருக்கும். பேட்டரி பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சவுண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இன்ஜினோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க. முன்னாடி கிளச் ஹவுசிங் கிட்ட கொடுத்துருப்பாங்க. இப்போ மட்கார்டில் கொடுக்குறாங்க. இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா பழைய மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஃப்சிங்கிறது 265 இருக்கும். இதில் வந்து 257 வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிடிஓ பவர் பழைய மாடலில் 42 HP, இதில் 45 HP வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் எல்லாம் இருக்குங்க. எஸ்எஃப்சி வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபியூல் எஃபிஷியன்ட் இருக்கும். மைலேஜ் வந்து நல்லா கிடைக்கும். எந்த ஒரு வேலைக்கு போனாலும் பழைய மாடலோட பார்த்தீங்கன்னா இதில் மைலேஜ் வந்து நல்லா இருக்குங்க. கன்சோல் ஒர்க்கெல்லாம் நல்லா நீட்டாக கொடுத்துருப்பாங்க, மாற்றிட்டாங்க. அது நல்லா தெளிவாக இருக்கும். ஒரே ஒரு டேஷ்போர்டு மாதிரி கொடுத்து நல்லா நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. பழைய இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மீட்டர்ஸ் வந்து தனித்தனியாக வரும். இது நல்லா நீட்டாக இருக்குது, லுக்காக இருக்குது பார்க்குறக்கு. ஸ்டார்ட் பண்ணணுன்னா இந்த லோ ஹை கீர் வந்து நியூட்ரல் இருக்கணும். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டாக இருக்குது. வைப்ரேஷன் இல்லை, நல்லாவே அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்ஜினோட ஒர்க் வந்து நல்லா டீட்டெயிலாக இருக்குது இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும்.
அடுத்து ஆக்சில்னு பார்த்தா இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா புல்கி ரிடக்ஷனு, சிங்கிள் ரிடக்ஷன் ஆக்சில் வந்து கொடுத்துருக்காங்க, டபுள் ரிடக்ஷன் ஆக்சில். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 4 wheel drive ஆக்சில் வந்து கொடுத்துருக்காங்க. 4 wheel driveல பெவல் பினியன் ரிடக்ஷன் ஆக்சில் வந்து கொடுத்துருக்காங்க 4 wheel driveல. இதில் வந்து ஆக்சிலில் 4 wheel driveல 2 டைப் இருக்குது. இந்த மாதிரி சீல்டு ஆக்சில் வேணாலும் வாங்கிக்கலாம், இன்னொன்று ஸ்ட்ரெயிட் ஆக்சில் இருக்கும், பிளான்ட் ரிடக்ஷன் ஆக்சில், அந்த மாதிரி ஆக்சில் வேணாலும் வாங்கிக்கலாங்க. ஆக்சில் ஒர்க் பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டாக இருக்கும், நல்லா ஹெவி டியூட்டியாக கொடுத்துருக்காங்க. சேர் சகதியிலலாம் யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா ஹெவி டியூட்டி ஆக்சிலுங்க. ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் வச்சு கொடுத்துருப்பாங்க. இதில் டர்னிங் ரெடிஸ் வந்து நல்லா இருக்குங்க, நல்லா கட் ஆகும் சின்ன சின்ன ஃபீல்டையும். இதில் டயர் ஆப்ஷன் பார்த்தா ஃப்ரண்ட்டில் வந்து 9.5க்கு 20ங்கிற டயர் ஆப்ஷன் வரும். பின்னாடி பார்த்தீங்கன்னா 14.9க்கு 28 வரும். இதே சேம் ஹெச்பி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 4 wheel driveல ஜாண்டியர் இருக்குது, குபோட்டா இருக்குது, அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 8.3க்கு 20ங்கிற டயர் ஆப்ஷன் வரும். இதில் வந்து 9.5க்கு 20ங்கிற டயர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டயர் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும். அப்போ என்னென்னா நல்லா 4 wheel driveல நல்லா grip கிடைக்குங்க. டிராக்டர் எடுத்துட்டாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் லென்த் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயே வெயிட் வந்து அதிகம் இந்த சுராஜ் டிசைனை பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து நல்லா 4 wheel drive grip வந்து கிடைக்கும். ரொம்ப ஹெவியான இம்ப்ளிமெண்ட் போட்டு யூஸ் பண்ணுறப்போ இன்னும் வெயிட் வந்து அடிஷ்னலாக ஃப்ரண்ட்டில் வந்து போட்டு யூஸ் பண்ணுறப்போ நல்லா 4 wheel drive பவர் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். 2 wheel drive யூஸ் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணால் நல்லா ஒரு டைமிங் வந்து கொடுக்க முடியுங்க இந்த ஆக்சல் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். டயர் ஆப்ஷன் வந்து அந்த மாதிரி சுராஜில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஆப்ரேட்டர் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா செமி பிளாட்ஃபார்ம் ஸ்டைலு, அந்த ஏரியாவில் எந்த அப்டேட்டும் கொடுக்கல. ஆப்ரேட்டர் சீட் வந்து மாற்றிக்கிறாங்க பழைய சுராஜுக்கு இதுக்கும். நல்லா பெரிய சைஸ் சீட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க சீட் ஏரியா பொறுத்த வரைக்கும். வியூ வந்து நல்லா நீட்டாக இருக்குது. அதே மாதிரி கன்சோல் ஒர்க் நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க இந்த சுராஜை பொறுத்த வரைக்கும். நல்லா ஹைட்டாக இருக்குது ஆப்ரேட்டர் பொசிஷன் பார்த்திங்கன்னா. சுராஜில் வந்து இந்த ஓப்பன் பாடி டிசைன் கொடுத்ததுனால ஹீட் வந்து அதிகமாக வராது. இன்ஜின்லேருந்து வர ஹீட் வந்து இன்ஜின்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம காலை வந்து ரொம்ப கிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில பிராண்டெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப லென்த்து கம்மியாக இருக்கிற பிராண்ட் அந்த கிளச் ஹவுசிங் இங்கே கால் கிட்ட வரும், கிளச் ஹவுசிங்கே கால் கிட்ட வரும். அப்போ என்னென்னா ரொம்ப ஹீட் வந்து தெரியும். இந்த மாதிரி பிராண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஹீட் வந்து அதிகமாக தெரியாது, காலுக்கு வந்து எந்த ஹீட்டு எதுவுமே தெரியாதுங்க. அந்த வகையில் நீட்டாக இருக்குது, நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்குறாங்க. சீட்டு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஆப்ரேட்டரோட ஹைட் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி. ஆப்ரேட்டர் கம்ஃபர்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுட் ரெஸ்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்பெஷாலிட்டியெல்லாம் இருக்குங்க சுராஜை பொறுத்த வரைக்கும். ஸ்டேரிங் நல்லா நீட்டான ஸ்டைலில் வந்து கொடுத்துருப்பாங்க, எல்லாம் நீட்டாக இருக்குது. கீர் பாஸை பொறுத்த வரைக்கும் இதில் இப்போ 8+2ங்கிற மாதிரி சைடு ஷிஃப்ட் வேணாலும் வாங்கிக்கலாங்க, சென்டர் ஷிஃப்ட் வேணாலும் வாங்கிக்கலாம். 12+3 சைடு கீர் வேணாலும் வாங்கிக்கலாம். அந்த 12+3ங்கிற கீர் பாஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்துச்சு, இந்த கீர் பாஸோட கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்துச்சு. கீர் வந்து நல்லா டக்குன்னு விழுந்துச்சு. ரொம்ப நேரம் அதிகமாக பேலர் யூஸ் பண்ண போகிறோம், அதிகமாக வந்து கலப்பை வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கீர் பாஸ் வந்து செலக்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். உங்கள் யூசேஜுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கீர் பாஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பேசிக்கான இம்ப்ளிமெண்ட் வந்து நாங்கள் டெய்லர் யூஸ் பண்ணுறோம், ரொட்டாவேட்டரு கலப்பை மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி கீர் பாஸே போதுமானதுங்க. கிளச்சுன்னு பார்த்தா இதில் டபுள் கிளச் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து மெயின் கிளச்சு. பிடிஓக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க, இது வந்து பிடிஓ கிளச்சு. அதுக்கடுத்து பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஆயில் லிமர்ஸ் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸு கிளச்சு அதெல்லாம் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கீர் பாஸில் மட்டும் இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. பிடிஓன்னு பார்த்தா இதில் 540 இருக்கும், சிஆர்பிடி வந்து கொடுத்துருக்காங்க, கான்ஸ்டன்ட் ரன்னிங் பிடிஓன்னு இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 4 wheel drive ஆன் ஆஃப் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். அதுக்கடுத்து ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா பிசிடிசி லிவரை வச்சு நீட்டாக கொடுத்துருப்பாங்க. ஹைட்ராலிக்ஸ் ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் சுராஜ் சொல்லவே தேவையில்லை, நல்லா நீட்டாக இருக்கும், நல்லா லைஃப் வந்து கொடுக்கும், அவ்வளோ சீக்கிரம் எந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் வராதுங்க. இதில் உங்களுக்கு 2-way டிசி வரும் ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக, இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் மொபைல் ஃபோன் ஹோல்டரு சார்ஜிங் போர்ட் எல்லாம் இங்கே இருக்குங்க, இதெல்லாம் வச்சு நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. சீட்டு வந்து நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குதுங்க. இந்த நியூ மாடல் சுராஜில் பார்த்தீங்கன்னா 8+2 கீர் பாஸ் எடுத்திங்கன்னா லோ பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா சேம் 3000 மீட்ரு, 2500 to 3000 மீட்ரு, அதாவது 3 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் வருங்க. அதே மாதிரி 12+3 எடுத்துட்டிங்கன்னா 1.5 கிலோமீட்டர் தான் வரும். இந்தளவுக்கு ஸ்பீடு போகும். இதே வந்து 12+3 5 ஸ்பீடு கீர் பாஸ் எடுத்திங்கன்னா
அதில் வந்து 1.8 கிலோமீட்டர் போகும் மணிக்கு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு. அது இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, சுராஜை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஸ்பீடாகவே போனாலும் இப்போ 3 கிலோமீட்டர் வேகம் போகுது அப்படின்னாலுமே சுராஜை பொறுத்த வரைக்கும் இந்த பிடி அவுட்புட் வந்து 1700 ஆர்பிஎத்துக்குள்ளேயே வந்து கிடைக்குது 540ங்கிறது. அதனால் என்னென்னா பிடிஎஸ் ஸ்பீடு வந்து ரொம்ப ஸ்பீடாக போனாலும் பின்னாடி வந்து ஃபினிஷிங் வந்து வந்துடும். பிடிஎஸ் ஸ்பீடு வந்து சேர்ந்து கிடைக்கிறதுனால அந்த ஃபினிஷிங் வந்து வந்துடும். சுராஜை பார்த்தீங்கன்னா விரும்புறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ரீசனை சொல்லலாம். 712, 812 பார்த்தீங்கன்னா அந்த பழைய மாடல்லேருந்து விரும்பினதுக்கு காரணம் பிடிஎஃப் ஃபினிஷிங் வந்து பிடி அவுட்புட்டு, பிடிஎஃப் ஃபினிஷிங்கு, டைமிங் மெயினாக ரொட்டாவேட்டர்லாம் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 36 பிளேடு 712 போட்டு யூஸ் பண்ணுறப்ப நல்லா டைமிங் வந்து கொடுத்துச்சு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா சுராஜ் வந்து நல்லா ரீச் ஆச்சு. ஸோ பிடிஎஸ்ஹெச்சில் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குதுங்க சுராஜை பொறுத்த வரைக்கும். பேலரெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்குது சுராஜில். நல்லா ஸ்பீட் அவுட்புட் வந்து கிடைக்கும். லோ ஆர்பிஎம்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா அவுட்புட் வந்து கிடைக்குங்க. அதுக்கடுத்து மட்கார்ட் டிசைனு, இந்த ஃபெண்டரோருக்கு பொறுத்த வரைக்கும் பழைய மாடல்லே கொடுத்துருந்தா நல்லாக்குங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் வந்து சொன்னாங்க. ஏன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா பழைய மாடலில் இன்னும் இந்தளவுக்கு வந்துடும், டயர் கவர் பண்ணுற அளவுக்கு வரும். டாப் உட்கார வைக்கிறது பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு உட்கார வைக்கிறப்போ ஆப்ரேட்டருக்கு வந்து கொஞ்சம் நல்லா காற்றோட்ட ஏரேஷன் கிடைக்கும். டாப் வந்து இந்த அளவுக்கு போடுறப்ப பார்த்தீங்கன்னா மழை சாரல் வந்து உள்ளே வந்து அடிக்காது. அது ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இது ஒரு சின்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குதுங்க இதில். அதுக்கடுத்து ஆக்சில் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி டியூட்டியாக இருக்கும். இன்போர்ட் ரிடக்ஷனும்பாங்க இந்த ரிடக்ஷன் யூனிட்டுக்கு பேர். புல் பினியன் ரிடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சில் நல்லா ஹெவியாக இருக்கும். ஹைட்ராலிக்ஸும் நல்லா ஹெவியாக இருக்கும். 2000 லிஃப்டிங் கெப்பாசிட்டிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் ஓல்டு மாடல்லே வரும். லிஃப்டிங் கெப்பாசிட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா அதிகம் பண்ணிக்கிறாங்க. சென்சிங்லேயும் 3 ஹோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஹை சென்சிங் மேலே இருக்கிறது, இது வந்து மீடியம், இது வந்து லோ சென்சிங் அந்த மாதிரி இருக்கும். இந்த பெட்டை வேணாலும் சேஃப்டிக்காக லாக் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இருக்குங்க. எலக்ட்ரிக்கல் சாக்கெட் இருக்கும். 2-வே டிசிவி பார்த்தீங்கன்னா பட்சர் அப்படிங்கிற ஒரு பிராண்டோட வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏன் வந்து பிராண்டடாக போடணும் அப்படிங்கிறதுனா, ஹைட்ராலிக் பம்ப்லேருந்து வர ஆயில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் யூனிட்டுக்கே போகும். அதனால் என்னென்னா இதில் வந்து கரெக்டான ஃபிட்டிங் பண்ணலின்னா ஹைட்ராலிக் பம்புக்கு வந்து லோட் ஆகும். பம்புக்கு லோட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா பம்ப் லைஃப் வந்து போயிடும் சீக்கிரம். அதே மாதிரி டீசல் மைலேஜ் அடி வாங்கும். பிராண்டடாக போட்டால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆயில் டியூப் சைஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கு மேட்சிங்காக வரும். அதனால் அது லோடு வந்து தெரியாதுங்க. ஹைட்ராலிக் பம்ப் லைஃபு அதெல்லாம் நல்லா வரும். அதை மட்டும் பார்த்துங்க. இதில் குயிக் ரிலீஸ் கப்ளரோட கொடுத்துருப்பாங்க. QRC கப்ளரோட லேட்டஸ்ட் டைப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வேணால் 1 வேவாக மாற்றிக்கலாங்க. ஹைட்ராலிக் ப்ரெஷர் கண்ட்ரோல் வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதில். அப்புறம் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா சுராஜ் ஸ்பெஷலில் பின்னாடி இந்த ரியர் ஹிச் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க சுராஜை பொறுத்த வரைக்கும். சுராஜ்லேயே டிராக்டர் வாங்கணும், சுராஜ்லேயே எங்களுக்கு ஒரு 4-wheel டிரைவில் டிராக்டர் எடுக்கணும் அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். சுராஜில் அந்த 12+3 மாடல் எடுத்துட்டா இன்னுமே பெஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். கீர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அதில் நல்லா கொடுத்துக்கிறாங்க. கீர் பாக்ஸ் வந்து நல்லா அப்டேட் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. கீர் விழுகிறதுலேருந்து கீர் நம்ம யூஸ் பண்ணுறதுலேருந்து நம்மளுக்கு கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும். சென்டர் கீர் யூஸ் பண்ணிங்களுக்கு சென்டர் கீராக பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டரை பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக தெரியும். சைடு கீர் புதுசாக நியூ ஜென்ரேஷனில் வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சைடு கீர் ஆப்ஷன் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குங்க. இந்த மாதிரி சுராஜில் வந்து நிறைய பேர் நாளாக கேட்டிருந்த அப்டேட் தான் அந்த அப்டேட்டோட கொடுத்துக்கிறாங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் ஓல்டு லுக் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நியூ லுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் விரும்புகிறாங்க. ஸோ யூஸ் பண்ணுறவங்கள பொறுத்து தாங்க அது போக போக செட் ஆயிரும். அதே மாதிரி சிசி வந்து அதிகமாக கொடுத்துக்கிறாங்க. இந்த இன்ஜினில் ஆயில் சேஞ்சிங் ஹவர்ஸ் வந்து அதிகம் பண்ணிக்கிறாங்க. 300 மணி நேரத்துலேருந்து 400 மணி நேரம் கொடுத்துக்கிறாங்க. சிசி அதிகமாக கொடுத்தாலே பைக்லேயே பார்த்தீங்கன்னா சிசி வந்து டிஃப்ரென்ஸ் ஆனால் உங்களுக்கு பவர் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த மாதிரி இதில் சிசி எல்லாம் அதிகம் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. பவரை பொறுத்த வரைக்கும் இதில் நல்லா இருக்குங்க. இந்த டிராக்டர் எப்படி இருக்குது, இந்த 4-wheel drive டிராக்டர் பற்றி உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். சுராஜில் நீங்கள் என்ன டிராக்டர் வச்சிருந்தாலும் உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.